அனைவருக்கும் வணக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான்னு சொல்கிறாங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புத்தி கூர்மை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குன்னு சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாகவே பார்க்கக்கூடிய திறன் மற்றும் கணித அறிவுத்திறன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க விரும்புவீங்க. அதிகமாக பொய் பேசுகிறவங்க நீங்கள் வந்துட்டு விரும்ப மாட்டீங்க. வெளிப்படையாக பேசுவவங்க தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம். எதை குறித்தும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக யோசித்து கவலைப்படக்கூடிய வழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுடைய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய சிறிய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உறுதியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்ல மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குமா? நீங்கள் நிறைய விஷயத்த கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய நிலை வந்துட்டு உயர்ந்து இருக்கா இல்லை தாழ்ந்து இருக்கா? உயர்ந்து இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், தாழ்ந்து இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு வந்துட்டு திருப்திகரமாக இருக்க போகுதா? உங்களுடைய பிள்ளைகளோட நலன்னு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவுகளில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கலாம்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடின உழைப்புக்கான நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் புதிய லாபம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய குடும்ப நிலை மற்றும் குடும்ப விஷயத்தில் நிதிநிலை எப்படி இருக்க போகுது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய முயற்சிகள் மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சக ஊழியர்களுடன் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை கடைபிடிக்க பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. வரவுக்கு மீறிய செலவு இருந்தாலும் பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தை வழியில் உதவிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு கவலையும் வேண்டாம். உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முறையான உணவு பழக்கம் நீங்கள் சாப்பிட்றது மூலம் உங்களுடைய உடல் நலம் நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆத்ம காரகன் பார்த்தீங்கன்னா சூரியனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இல்லாமல் போக போகுதுங்க. வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அரசு வழி வேலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உயரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுங்க. வெளிநாட்டில் வசிச்சுட்டு வருவவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுது.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர குடியுரிமை கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் தேடி வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலத்தில் மெமோ வழக்கு இடைநீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தித்து வந்திருப்பீங்க. அதுலலாம் இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். வர வேண்டிய சலுகைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையை உருவாக போகுதுன்னு கூட சொல்லலாம். உறவினருடன் ஏற்பட்ட பகை பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியோரோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குன்னு கூட சொல்லலாம். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. கண்டக சனி வக்கிரம் அடைஞ்சு இருக்கிறதுனால நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுது. கணவன் மனைவி உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இணக்கமான நிலை உண்டாக போகுதுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட போகிறீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் பார்த்தீங்கன்னா நிறையவே கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகுது வரக்கூடிய நாட்கள். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டாயுத பாணியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா மனதில் நிம்மதி அதிகரிக்குன்னு கூட சொல்லலாங்க. அடுத்து அஸ்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவராக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. உங்களுடைய ராசிநாதனான புதன் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரை கேந்திர பலத்துடன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால கையில் பணம் அதிகமாகவே பொருளப் போகுது. எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் வளர்ச்சி நிறைய உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிறையவே கிடைக்க போகுது. புதிய இடம் வீடும் வாங்கும் முயற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே வெற்றி தாங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. ஆகஸ்ட் 1 முதல் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். பழைய முதலீட்டில் இருந்து வந்த ஆதாயம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேற போகுதுன்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக போகுதுன்னு கூட சொல்லலாங்க. சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. உங்களுடைய தன குடும்பாபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால ஆடை ஆபரணம் வாகனம் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்க போகுது. சிலர் பார்த்தீங்கன்னா நவீன பொருட்கள் வாங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருப்பவங்க அவங்களோட உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுங்க. தடைபட்டு வந்த பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரப்போகுது. விரும்பிய இடத்திற்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் சுமூகமான நிலையே உண்டாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆகஸ்ட் 9 முதல் குரு லாபஸ்தானத்தில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாகவே அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு நிறையவே கைகூட போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாக போகுதுன்னு கூட சொல்லலாங்க. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலையும் நிறையவே ஏற்பட போகுது. திருமண வயதில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரன்கள் நிறைய வந்து சேரப்போகுதுங்க. நண்பர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் உருவாக போகிறீங்க. கூட்டு தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாகவே இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாணவர்களுக்கு படிப்பில் நிறைய அக்கறை இருக்கணுங்க. படிப்பில் நல்லா படித்தாதான் நல்ல நிலைமைக்கு நம்ம உயர முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்களூர் சந்திரனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனம் தெளிவடையும்னு கூட சொல்லலாம். பயங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகுங்க. சித்திரை 1-2 பாதத்தில் இருப்பவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பதற்கு தயங்காத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்குங்க. தைரிய வீரிய காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சஞ்சாரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்று இருக்கிறதுனால எடுக்கிற வேலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக கூடியதாக இருக்குது. உங்களுடைய முதலீட்டிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காமல் போகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிந்திக்காமல் சில வேலைகளில் இறங்கி அங்கு சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் 2 முறைக்கு 3 முறை ஆலோசித்து பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
பணமும் நேரமும் உங்களுக்கு விரயமாகும். அப்படிங்கிறதுனால அனைத்திலும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரியாக திட்டமிடுதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் லாபஸ்தானத்திலும், யோகக்காரன் ராகு சத்ரு ஜெயஸ்தானத்திலும், அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும், வித்யாக்காரன் புதனும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. சுய அறிவும் ஆற்றலும் நினைத்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்ல போய் நிறுத்த போதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களே உத்தியோகத்தில் இருப்பவங்க நிறைய சங்கடங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகப் போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் சமாளித்து நீங்கள் லாபம் காண போகிறீங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கமான நிலை ஏற்பட போகுது. வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து சேரப்போகுதுங்க. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பட்டம், பதவி, செல்வாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். திருமண வயதில் இருப்பவங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் தகுதியான வரன்கள் வந்து சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. வியாபாரிகளுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி நல்ல ஆதரவு இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். மூத்த குடிமகனுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயண வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள்லாம் விலகுங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்குன்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள் மூலம் கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுத்துச்சு, அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள், அவங்களுடைய பொருளாதாரத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.